நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். யோகி பாபா அவருக்கான இதை அப்படியே கொடுத்துருக்காரு. இதில் அவரோட காமெடியும் சேர்ந்து வந்திருக்கு. ப்ளஸ் சிம்புதேவன் சாரோட அந்த அவர் எப்படி சொல்கிறது, எந்த காமெடியன்ஸையும் ஒரு ஹீரோவாக காட்டுறதுல பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. ப்ளஸ் நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, நல்லா இருக்குது சார். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஹிஸ்டாரிக்கல்ங்கிற சென்னை மக்களை நல்லா காட்டியிருக்காங்க சார். சென்னை மக்கள் யாருன்னே தெரியாதவங்களுக்கு, வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு சென்னை எது யார் என்னங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கு. சாங்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு சார். ஒவ்வொரு சீனுக்குமே சாங்ஸ் கை தட்டலாம். மூவி நல்லா இருக்கு சார், பெஸ்ட்டாக இருக்குது சார், ஒர்த் ஃபார் மணி சார். நீங்கள் காமெடி எதிர்பார்த்து வரலாம் சார். ஹிஸ்டாரிக்கல் மெக்காலிட்டிஸ் ஃபேண்டசி எல்லாமே கொண்டு வந்திருக்காரு. மியூசிக் ஜிப்ரான் இசை செம சார். நாங்கள் ரசித்து ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம். கிட்ஸோடு தான் வந்தோம், ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வந்திருக்கோம். போட் வந்து விஷுவல்ஸ் வந்து செம. அதான் சொல்கிறேன், ஹோல் என்டையர் டீமே அவங்களோட எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த க்ரீன் பின்னாடி கொடுத்து சிஜி பண்ணியிருக்காங்களா, அப்படி எதுவுமே இல்லை. அவங்களோட நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க. மேக்கப் இப்போ எதுவுமே வந்து இது மைனஸ் அது மைனஸ் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு 3 hours பார்க்குறதுக்கு நல்ல படமாக இப்போ எஃபோர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கொடுத்துருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே கொஞ்சம் நம்ம சில யோசிப்போம்ல, இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ, அந்த படத்தோட எஃபெக்டில் இவராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் ஒரு த்ரில்லாக கொண்டு போகும்போது நல்ல காமெடி சென்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக டைமிங் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா விஷயத்தையுமே. ஸோ நல்லா இருக்கு. அது நம்ம எடுத்துக்கிறது தான் சார். அவர் தெளிவாக சொல்லிட்டார் அவரோட கருத்தை. அதை நம்ம எடுத்துக்கிறதோ எடுத்துக்காததோ அவங்களோட பர்சனல் பெர்செப்ஷன் வியூ. நான் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் தான். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அது நார்மல், மைனஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அது பட் இட்ஸ் a லிட்டில் பிட் தான். பட் ப்ளஸ் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் அந்த ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ரேட்டிங் தான். மீடியா வந்து நீங்கள் கொடுக்குறது தான் ரிவ்யூ. உண்மையிலே படம் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, சாட்டர்டே சண்டே ஜாலியாக உண்மையிலே எல்லாருமே ஒருத்தா வந்து பார்த்துட்டு போகலாம். படம் நல்லா இருக்குங்க. நல்லா ஒரே ஒரு போட்லேயே மொத்த கதையை எடுத்திருக்காங்க. பட் இட்ஸ் அமேசிங். போர் அடிக்காமல் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. அது சொல்லலாம் வேணும். சூப்பராக இருந்துச்சுங்க. அது நிறைய எல்லாருமே அந்த போட்டில் ஒரு 9-10 மெம்பர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். காமெடி ஒரு அளவுக்கு இருக்குங்க. இது ஸ்டோரி பேஸ்டாக கொண்டு போகிறாங்க. காமெடியை விட உங்களுக்கு ஸ்டோரி பேஸ்டாக நல்லா இருக்குது. உங்களுக்கு சாங்ஸ் அதிகம் இல்லை, ஜஸ்ட் 1 சாங் தான். மற்றபடிக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம், அந்த ஜோக்ஸ் அதை ஜோக் பண்ணுற அந்த இதுக்காக சில பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அரசியல் பேசியிருக்காங்க. லைட்டாக, ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப இல்லை. இது என்டர்டெயினாக போகுதுங்க ஃபிலிம். இது ஸ்டோரியே வேர்ல்டு வார் 2nd டைமில் நடந்த ஸ்டோரிங்க. அதனால் உங்களுக்கு அந்த இது கொண்டு வந்திருக்காங்க. பழைய செட்டப்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா. ஓகே, பார்க்கலாம். அவர் ஆக்டிங் எப்பயுமே ஒவ்வொரு படத்துக்கும் மாறி மாறி இருக்கும். ஸோ இந்த படத்துக்கும் மாறி தான் இருந்தது. புதுசாக பண்ணியிருந்தார் யோகி பாபா, நல்லா இருந்தது. கொஞ்சம் இருக்குது. பட் அது மக்கள் தேட்டரில் வந்து பார்க்கட்டும், அப்போ தான் அவங்களுக்கு புரியும். நாம் வெளியே சொல்லக்கூடாது எதுவும். நம்ம காமெடி ஓகே இல்லை. இந்த படத்துக்கு காமெடி ஒன்று பெட்டராக தேவைன்னு தோணுது. ஏன்னா படமே வேறு லேயர் தான் சொல்கிறாங்க. அது காமெடி இல்லாமல் இருக்குது. ஓகே, ஏன்னா எல்லா படத்துலையும் யோகி பாபு காமெடி பண்ணுவார். இந்த படத்தில் அவர் வச்சு நிறையவே காமெடி பண்ணுவாங்க. அதனாலும் ஓகே, பார்ப்போம். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. ஆனால் பாட்டு 2 பாட்டு இருக்குது. ஸோ 2 பாட்டுமே ஓகே, ஒரு டைம் கேட்கலாம். இல்லை ஓகே, நல்லா தான் இருக்குது. போட்லேயே தான் ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அந்த போட்டில் போகிற ஃபீல் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம போட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி ஃபீல் கொஞ்சம் இருக்கும் நமக்கு. நம்மளுடைய வரலாறு என்ன, நம்முடைய ஜியாகிரஃபியில் என்ன நடந்திருக்கு, சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி அந்த உலகப்போர் டயத்தில் என்ன நடந்தது, இப்போ பெரும் தலைவர்கள் பெரும் விஷயங்கள் எல்லாமே பார்ப்பாங்க. ஆனால் வந்து அடித்தட்டு மக்கள் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியாது. பெரிய தியாகங்கள் தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் தனக்குள்ளே எப்படி அந்த சுதந்திர போராட்ட காலகட்டங்கள் வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை அடிமை வச்சிருந்தப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்தது, அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமாக நிறைய பேர், சினிஜன் சார், சாம்ஸு, இது மாதிரி நிறைய யோகி பாபு சார், இவங்க எல்லாமே வந்து படம் முழுக்க ட்ராவல் ஆகி ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. சிம்புதேவன் சாரோட அடுத்த மைல்கள் இந்த படம்.
எப்பவுமே சிம்புதேவனில் ரொம்ப பொலிட்டிக்கல் இருக்கும், எல்லாமே ரொம்ப கரண்ட்டில் இருக்கிற என்ன மாதிரி இந்த இந்த சமூக சீர்கேடு எல்லா விஷயங்களும். உதாரணம் சொல்லணும்னா பொலிட்டிக்கலை தாண்டி இதில் ஒரு விஷயம் வந்து இப்போ அந்த உணவுப் பொருட்களில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை வந்து ஒரு அந்த காலத்தில் உலகப்போர் நடந்துகிட்டு அந்த பீரியடு காலகட்டத்தில் இப்படி நடக்க போகுது அப்படின்றத கிண்டல் பண்ணுற எம்எஸ் பாஸ்கர் மூலிமா. எப்போ மனுஷன் கொளுத்து போகிறானோ, அவன் கையில் தேவைக்கு மீறி பணம் இருக்கோ, அப்போ வந்து சாப்பாடெல்லாம் வீட்டுக்கே வர வைப்பான் காசு கொடுத்து அப்படின்ற மாதிரி. இது சிம்புதேவனோட ட்ரெண்ட். அது எம்சிஆர் அரசுலேருந்து எல்லா படங்களுமே ரொம்ப ஃபாலோ பண்ணியிருப்பாப்ல. இல்லை நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குங்க. ஒரே வீட்டுக்குள்ளே நடந்த படம், ஸ்ரீதர் சாரோட படங்கள் இது மாதிரிலாம் இருக்குது. நமக்கு ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குது. அது சினிமாவை கையாளக்கூடிய ஒரு டேரக்டர் கையில் கிடைக்கும் போது அது ஒரே போட்டுக்குள்ளே தான் ஃபுல் படமும் நடக்குது அப்படின்ற விஷயங்களையும் தாண்டி அதுக்குள்ளே என்ன சுவாரஸ்யம் சொல்ல முடியும் அப்படின்றத காட்டியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குங்க. மியூசிக் வந்து இந்த படத்தில் நமக்கு நிறைய அதிர்வுகள், பயம், அந்த ஒரே போட்டில் போகிறாங்கன்றத முதல்ல மறக்கடிக்கிறதே மியூசிக் தான். ஆமாம்மா. என்னங்க? இல்லை, நான் சினிமா டைரக்டர், நான் மார்க் நான் போடக்கூடாது, விமர்சகர்கள் போடுவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி படங்களை மக்கள் பார்க்கணும். நம்ம வந்து பெரிய இப்போ சிம்புதேவன் சாரும் விஜய் சார்லாம் வச்சு பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் மூவி இது மாதிரி காமிச்சு குழந்தைங்களை பழக்கப்படுத்திட்டு இருக்கோம். இந்த படங்கள் இந்த மாதிரி டேஸ்ட் வளர்க்கணும். அப்போ தான் இன்ஃபர்மேட்டிவ், குழந்தைங்களுக்கு வந்து ரியல் நம்ம ஹிஸ்ட்ரி என்ன, இந்தியாவோட ஹிஸ்ட்ரி என்னன்றது தெரியும், உலக வரலாறு தெரியும். அதான் அது செம்மையாக இருக்கா. ஓகே, பார்க்கலாம். ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தாரு. பயங்கரமாக பண்ணியிருந்தேன். ஓகே, பயங்கரமாக இருந்துச்சு. பாருங்கள், பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், நல்லா கனெக்ட் ஆகும். எல்லா தியேட்டரில் வந்து பார்க்கலாம். மியூசிக்கும் செம்மையாக இருந்துச்சுண்ணா, பயங்கரமாக இருந்துச்சு.